அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாம் கோவா நான் தான் செய்ய போகிறோம். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கேஸ் ஆன் பண்ணி பேன் வைங்க. ஒரு கப் பால் போடுங்க. உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சர்க்கரை போட்டுக்குங்க. பாலில் சர்க்கரையை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சர்க்கரை நல்லா மிக்ஸ் ஆனதும் ஒரு ஸ்பூன் ரவை போடுங்க. அதிகம் வேண்டாம், ஒரு ஸ்பூன் போதும். ஒரு கப் பால் பவுடர் போடுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கைவிடாமல் ஆட்டிகிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி போடுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு ஸ்பூன் நெய் போடுங்க. கெட்டி பதத்துக்கு வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இதை இப்போ நம்ம நான் செய்யலாம். மைதா மாவு ஒரு கப், பால், பட்டர், முட்டை, இது இதுப்பான தண்ணியில் ஒரு ஸ்பூன் சர்க்கரை, ஒரு ஸ்பூன் ஈஸ்ட்டு போட்டு மூடி வச்சுருங்க 10 நிமிஷத்துக்கு. பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் முட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட ஈஸ்ட் இல்லைன்னா இதில் போடுறதுக்கு பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் போட்டுக்கோங்க. மாவில் உப்பு போட்டுக்கோங்க, பட்டர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஈஸ்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி மாவை பிசையுங்க. நம்ம பால் முட்டை அடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த இதுவும் போட்டு பாலும் போட்டு நல்லா பிசையுங்க. உங்களுக்கு பத்தலைன்னா தண்ணியும் போட்டுக்கலாம், பாலும் போட்டுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எது சௌகரியமோ அதை பண்ணிக்கிங்க. போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிசைங்க. ஒரேடியாக தண்ணி ஊற்றிடாதீங்க. மாவு மேலே எண்ணெய் தடவிட்டு மூடி வச்சுருங்க. 1 மணி நேரம் பொறுத்து பார்க்கலாம். பாருங்கள் மாவு எப்படி எப்படி வந்திருக்கு. நடுவில் ஒரு ப்ரெஸ் கொடுங்க. கொடுத்துட்டு மாவை பிசைங்க. ரொட்டி செய்கிற கட்டையில் கொஞ்சம் மாவு தூவிக்குங்க. தூவிக்கிட்டு மாவை பிசைங்க. ஏன்னா மாவு பிசு பிசுன்னு இருக்கும். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. நான் நான் பெருசாகவும் செஞ்சேன், சின்னதாகவும் செஞ்சேன். நான் சின்னதாக செஞ்சது தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். சின்னதாக பூரிக்கு உருட்டுற மாதிரி உருட்டிக்குங்க. மேலே நம்ம மில்க் பவுடர் வச்சு செஞ்சோம் இல்லையா கோவா, அதை வைங்க. இன்னொரு பூரி இதே மாதிரி செஞ்சு வைங்க. மேலே வச்சு தண்ணி வச்சு ப்ரெஸ் பண்ணுங்க. லைட்டாக சைடில் நான் பண்ணுற மாதிரி முறுக்கி விட்டுருங்க. அவ்வளோதான். உங்களுக்கு என்னோடய ரெசிபிங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கேஸ் ஆன் பண்ணி தவா வைங்க. எண்ணெய் விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வைங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. எண்ணெய் சூடானதும் நான் போடுங்க. அதில் நான் போட்டு மேலே நம்ம பூரிக்கு எப்படி மேலே எண்ணெய் போடுவோமோ அந்த மாதிரி போடுங்க. திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு அதே மாதிரி செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.